கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் உலக இரட்சகரும் உலக மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சமாதானமும் கிருபையும் பெருக கடவது. நாம் ஆராதிக்கும் தேவன் ஒரு அற்புதங்களின் தேவன். வேதத்தில் அநேக அற்புதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதமானது. உதாரணமாக நீங்கள் ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதில் சத்தியம் அடங்கி இருப்பதை நாம் காணலாம். பட்டவுடன் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுதெல்லாம் அங்கு ஒரு அற்புதம் நிகழ்வதை காணலாம். சில உதாரணங்களை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். மோசேயின் கோல் பட்டவுடன் சமுத்திரம் இரண்டாக பிரிந்தது. ஆசாரியர்களின் கால் பட்டவுடன் யோர்தான் நதி இரண்டாக பிரிந்தது. எலியாவின் சால்வை பட்டவுடன் நதி இரண்டாக பிரிந்தது. எலிசாவின் எலும்பு பட்டவுடன் உயிர் வந்தது. நன்றாக கவனியுங்கள். வார்த்தை பட்டவுடன். இயேசு கிறிஸ்துவின் கரம் பட்டவுடன் அற்புதங்கள் நடைபெற்றது. இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம் பட்டவுடன் பெரும்பாலுள்ள ஸ்திரீயின் உதிரம் நின்றது. பேதுருவின் நிழல் பட்டவுடன் அங்கு விசுவாசம் நிலை கொண்டு அற்புதங்கள் நடந்து எல்லோரும் சுகமானார்கள் என்று பார்க்க போகிறோம். இதே போல இன்று இந்த நிகழ்ச்சியில் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நம் உள்ளத்தில் பட்டவுடன் நமக்கு புத்துணர்ச்சி வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். நம் வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். இந்த நிகழ்ச்சியில் இயேசுவின் நாமம் ஒன்றை மகிமைப்படக்கூடியதாக இருக்கின்றது. இன்று வேத ஆராய்ச்சிக்கென்று நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னவென்றால் ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகமாகும். ஆபகு 12 சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவராக இருந்தார். அவர் மனாசே என்ற யூத ராஜா ஆண்ட பொழுது அங்கு தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்தார். இவர் தேவனை பார்த்து சவால் விடுகிறார், தேவனை பார்த்து அறைகூவல் விடுகிறார். எனவே இன்று நாம் சிந்திக்கக்கூடிய கருப்பொருள் என்னவென்றால் சேலஞ்சிங் காட், தேவனிடத்தில் அறைகூவல் விடுதல். நாம் கேட்கலாம், நம் கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமாக நாம் பேசலாமா, சவால் விடலாமா, அவரோடு விவாதிக்கலாமா, அவரை வினா கேட்கலாமா, அவருக்கு அறைகூவல் விடலாமா என்று கேட்கலாம். கூடவே கூடாது என்று வசனம் கூறுகிறது. மண்ணோடா இருக்கிற நாம் குயவனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சவால் விடக்கூடாது, வினா கேட்கக்கூடாது. ஆனால் இங்கு ஆபகுக் தீர்க்கதரிசி பணிவுடனும் மனத்தாழ்மையுடனும் சில வினாக்களை தேவனிடத்தில் கேட்கிறார். எனவே இன்று 3 வித கோணங்களில் நாம் ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து சில சத்தியங்களை அறிந்து கொள்ளப் போகிறோம். தீர்க்கதரிசியின் முதல் கேள்வியும் கர்த்தரின் பதிலும், தீர்க்கதரிசியின் 2வது கேள்வியும் கர்த்தரின் பதிலும், தீர்க்கதரிசியின் நடனமாடும் விசுவாசம், டான்சிங் ஃபெய்த். 3 topics we are going to discuss. First question with God's answer, second question with God's answer, and Habakkuk's dancing faith. முதலாவதாக ஆபகுக் ஒரு வினாவை கேட்கிறார். ஏனென்றால் அவர் இருந்த காலகட்டத்தில் மக்கள் கொடுமையினால் நிறைந்திருந்தார்கள், பாவத்தினால் நிறைந்திருந்தார்கள். எனவே அவர் கர்த்தரை பார்த்து பணிவுடன் ஒரு கேள்வியை கேட்கிறார். அதை ஒரு வசனத்தின் மூலம் நான் உங்களுக்கு வாசிக்கப் போகிறேன். ஆபகுக் 1:2. கர்த்தாவே, எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமையில் இருக்கிறீரே, கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் ரட்சிக்காமல் இருக்கிறீரே. இதுதான் முதல் வினா. ஆண்டவரே,
நீர் எங்கே இருக்கிறீர்? நீ ஏன் மௌனமாய் இருக்கிறீர்? நீர் ஏன் என் விண்ணப்பத்திற்கு பதில் தருவதில்லை என்று கூறுகிறார். ஏனென்றால் அந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கு அவர் கூறுகிறார், மக்கள் தீமையினாலும் தீவினையினாலும் கொடுமையினாலும் கொடூரத்தினாலும் பாவத்தின் நிமித்தம் நிரம்பி இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்திற்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. நியாயப்பிரமாணம் செல்லாமல் போயிற்று. நியாயம் கரை புரண்டது. யாரும் நியாயத்திற்கு அடிபணியவில்லை. கொடுமை, வன்முறை, பாவம் வானுடைய எழும்பினது என்று கூறி அழுது புலம்பி கர்த்தரிடம், ஆண்டவரை நீர் என்ன செய்ய போகிறீர்? ஏன் இந்த யூதா மக்கள் இவ்வாறாக பாவத்தில் மூழ்கி இருக்கிறார்கள்? என்னுடைய விண்ணப்பத்திற்கு நீ பதில் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கேள்வியை அவர் கேட்கிறார். அவர் கூறுகிறார், இங்குள்ள மக்களில் விதவைகள், சிறியவர்கள், அனாதைகள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று கூறுகிறார். இதே நிகழ்வுகளை இன்று நம் மத்தியில் நம்முடைய சமுதாயத்தில் காணலாம். ஆபகுக் 1:4 இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது, நீதிமானை துன்மார்க்கன் வளைத்துக் கொள்கிறான். இதே நிகழ்ச்சி இன்று நம் மத்தியில் நடைபெறுகிறது. ஆம், அநேக ஆபேல் என்ற நீதிமான்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள். காயின் என்ற துன்மார்க்கர்கள் அவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள். அதே போல உலகமெங்கும் சோதோம் குமாரா போல ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு வருவதை நாம் காணலாம். ஆம், விபச்சாரம், வேசித்தனம், ஓரின சேர்க்கை, காமப்புணர்ச்சி போன்றவை மிகவும் மலிந்து கிடப்பதை நாம் காணலாம். மேலும் பாபிலோனிய பிரதானிகள் எவ்வாறு தானியேலை சிங்கக்கேபியில் போட்டார்களோ, இன்றும் பலர் நீதிமான்களை சிறைப்படுத்தி இருப்பதை உலகமெங்கும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நிந்தித்து அவமதித்து அடித்து நொறுக்கி சிலுவையில் அறைந்த அதே யூதர்கள், பரிசேயர், சதுசேயர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள். எனவே இந்த கொடுமையை நினைத்து நாம் கர்த்தரிடம் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரை, எவ்வளவு காலத்திற்கு நீ மௌனமாய் இருக்கிறீர் என்று கேட்க வேண்டும். பொல்லாங்கு செய்கிறவன் பொல்லாங்கு செய்து கொண்டே இருக்கிறான். தீமை செய்கிறவன் தீமை செய்து கொண்டே இருக்கிறான். லஞ்சம் வாங்குகிறவன் லஞ்சம் வாங்கி கொண்டே இருக்கிறான். கள்ளத்தராசு யூஸ் பண்ணுகிறவன் யூஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். எங்கள் முறையீட்டை நீர் கேட்க மாட்டீரா என்று கர்த்தரிடத்தில் நாம் பணிந்து கேட்க வேண்டும். அதுவும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் விதவைகளுக்கு அதிகமாக கொடுமை நடைபெறுகிறது. எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், அன்று ஆபகு தீர்க்கதரிசி இருந்த காலத்தில் எவ்வாறு பாவம் மலிந்து கழுந்ததோ, அதே போல இன்றும் நம் மத்தியில் நம் சமுதாயத்தில் பாவம் மலிந்து கிடக்கிறது. விவசாயிகள் அவதிப்படுகிறார்கள். அதிக பாடுபட்டு கொண்டு வரும் தானியத்தை அங்கு கொள்வார் இல்லை. அவர்கள் தரித்திர நிலையில் இருக்கிறார்கள். கொள்முதல் செய்கிறவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறார்கள். இன்றும் நம்முடைய சமுதாயத்தில் ஐஸ்வர்யவான்கள் 2 கோடி கொடுத்து நாய் வாங்கி வளர்க்கிறார்கள். 2 கோடி கொடுத்து அவர்கள் சொகுசு காரில் போடுகிறார்கள். பொழுதுபோக்காக அரசாங்கம் 20,000 கோடி செலவு பண்ணுகிறது. ஆனந்தால் இங்கே விவசாயிகளுக்கு ஏலம் எடுக்க எவரும் வரவில்லை. எனவே கர்த்தரை பார்த்து நாம் கேட்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் நீடிய பொறுமை உள்ளவனாக இருக்கிறேன். ஆம், இது கிருபையின் காலம், அவர்கள் மனம் திருந்தி வர வேண்டும் என்று கூறுகிறார். ஆபகுக்கு அவர் கூறும் பதில் என்ன என்று பார்க்கலாம். அதைத்தான் ஆபகுக் 1:9 இருக்கின்றது. அதை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் கொடுக்கும் ஒரு பதில். அவர்கள் எல்லோரும் கொடுமை செய்ய வருவார்கள். அவர்கள் முகங்கள் சுவரச் செய்யும் கீழ்காற்றை போலிருக்கும். அவர்கள் மனலத்தனையான ஜனங்களை சிறைப்பிடித்து செல்வார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்ன சொல்கிறார்? இந்த யூத ஜனங்கள் பாவத்தில் இருக்கும் பொழுது கல்தேயர் வந்து அவர்களை பிடித்து கொண்டு போவார்கள் என்று கூறுகிறார். அவர்கள் பராக்கிரமசாலிகள். அவர் கழுகுகளைப் போல
வருவார்கள் என்று கூறுகிறார். ஆம், இன்றும் நமக்கு நியாய தீர்ப்பு வருகிறது. நாம் நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நாம் பாவத்தை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற வேண்டும். மாய்மால வாழ்க்கை வாழக்கூடாது. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல நாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம் இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய வேண்டுதலை அவர் கேட்பார். ஆம், அவருக்கு விரோதமான செயல்களை நாம் செய்வோமானால் நிச்சயம் நமக்கு நியாய தீர்ப்பு வரும். ஒரு வசனம் கூறுகிறது, செப்பனியா 1:17, யாரெல்லாம் பாவத்தில் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய இரத்தம் புழுதியை போல சொரியப்படும், அவர்களுடைய மாம்சம் அவ்வாறாக பூமியில் கிடக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவர்களை பொன்னும் வெள்ளியும் தப்புவிக்க மாட்டாது. செப்பனியா 1:17 இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. எரிகிற அக்கினி தேசமெங்கும் பற்றி எரியும். இவ்வாறான நியாய தீர்ப்பிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். வசனம் கூறுகிறது, கர்த்தருக்கு பயந்து நடப்பவர்கள் மேல் நீதியின் சூரியன் உரிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், அவர்கள் கொழுத்த கன்றுகளைப் போல வெளியே சென்று வளருவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருக்குள் பயபக்தியாய் இருக்க வேண்டும், வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், நல்ல கனி தரும் மரமாக இருக்க வேண்டும், நம் இருதயம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், நாம் கர்த்தரை அறிகிற அறிவில் வளர வேண்டும். ஆபகுக் இதைத்தான் சொல்லுகிறார். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே முதலாவது கேள்விக்கு கர்த்தர் பதிலளித்து விட்டார். மீண்டும் ஆபகுக் 2வது கேள்வியை கேட்கிறார். அதற்கு முன் அவர் தன்னை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்தி பேசுகிறார். அதை 2 வசனங்கள் மூலம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆபகுக் 1:12-13, கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தமானவர் அல்லவா? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீ மௌனமாய் இருக்கிறது என்ன? அதான் 2வது கொஸ்டின். கர்த்தரை பற்றி 2வது கொஸ்டின் கூறுகிறார். துன்பமாக இருக்கும் அவன் பார்த்து நீதிமானை விழுங்குகிறான், துன்மார்க்கன் நீதிமானை விழும்புகிறான், நீர் ஏன் மௌனமாய் இருக்கிறேன் என்றாலும் இந்த கேள்வியை கேட்கும் மனத்தாழ்மையுடன் கர்த்தரை உயர்த்தி பேசுகிறார். அதே போல நாமும் கர்த்தரிடத்தில் பல கேள்விகள் கேட்கலாம், பல டவுட்ஸ் சந்தேகங்களை கிளாரிஃபை பண்ணலாம். அப்பொழுது நாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பேச வேண்டும். ஆண்டவரே, நீர் பரிசுத்தம் உள்ளவர், நீர் நித்தியமானவர், நீர் கிருபை உள்ளவர், நீர் கருணை உள்ளவர், நீர் காருண்யம் உள்ளவர், நீர் என்றென்றும் நிலை நிற்பவர், நீர் மாறாதவர் என்று அவருடைய புகழை நாம் புகழ்ந்து கொண்டே அதற்கு பின்பாக நமக்குள் இருக்கும் வினாக்களை நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி நம் மனதில் இருக்கும் விசாரங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் கொட்டிவிட வேண்டும். இதைத்தான் ஆபகுக் செய்தார். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய பதிலை நமக்கு தரிசனம் மூலமாகவும் அவருடைய வசனத்தின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். கர்த்தர் இன்று 3 சத்தியங்களை ஆபகுக் தீர்க்கதரிசி மூலம் நமக்கு கூற விரும்புகிறார். அதாவது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் 2:4 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக குறித்த காலத்தில் தரிசனம் நிறைவேறும், அது பொய் சொல்லாது 2:3 குறிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார், பூமியாவும் அவருக்கு முன்பாக மௌனமாக இருக்க வேண்டும் என்று 2வது அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த 3 சத்தியங்கள் நமக்கு இந்த காலகட்டத்தில் தேவை. நாம் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும். நம் பாவத்தை அறிக்கிட்டு இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவோம், பரிசுத்தவான்கள் ஆக்கப்படுவோம். நமக்கு நியாய தீர்ப்பு இருக்காது. நம்முடைய நீதி நிமித்தம், நம்முடைய சுய சித்தத்தின் நிமித்தம், சுய புத்தியின் நிமித்தம், பராக்கிரமத்தின் நிமித்தம் நாம் நீதிமான்களாக முடியாது. விசுவாசத்தினால் மட்டுமே நாம் நீதிமான்களாக முடியும். இங்கு ஆபகுக் தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. சில வருடங்களுக்கு முன்பு ஏசாயா இதே தீர்க்கதரிசியை கூறுகிறார்.
பாபிலோன் வந்து யூதா மக்களை பிடித்து கொண்டு பாபிலோனுக்கு எடுத்து செல்லும். 70 வருஷம் அங்கு இருப்பார்கள். கோரேஸ் ராஜா வந்தவுடன் அவர்களை எருசலேமுக்கு அனுப்புவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதே போல இப்பொழுது நம்முடைய கரத்தில் இருக்கும் வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையை பற்றி தீர்க்க தரிசனம் இருக்கிறது. குறித்த காலத்தில் அது நடைபெறும். எனவே நாம் திட்டவட்டமாக கர்த்தருக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும்? தயாராக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் இல்லாமல் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், அவர் நாமும் பரிசுத்தம் உள்ளது, அவர் தங்கும் ஆலயம் பரிசுத்தம் உள்ளது. அவருக்கு முன்பாக நாம் மௌனமாக இருக்க வேண்டும். கம்ப்ளீட் சரண்டர். நாம் வாய் பேசக்கூடாது. அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். அதே போல நம்முடைய விசுவாசம் கர்த்தரை மகிமைப்படுத்தும். சவுத் ஆப்பிரிக்காவில் போல்ஸ்வானா என்ற ஒரு பழங்குடி வில்லேஜ் உள்ளது. அங்கு 18வது நூற்றாண்டில் ராபர்ட்டும் அவருடைய மனைவி இருவரும் மிஷனரிகளாக சென்றார்கள். 10 வருடம் வேலை பார்த்தார்கள். ஒரு பிரயோஜனமும் இல்லை. யாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர்கள் மனம் நொந்த நிலையில் தாய்நாட்டுக்கு திரும்பி விடலாமா என்று நினைத்தார்கள். லண்டனில் இருந்து வந்தவர்கள். அப்பொழுது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லெட்டர் மூலம் கேட்டார்கள், உங்களுக்கு என்ன தேவை, அதை நான் அனுப்பி விடுகிறேன் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் எங்களுக்கு கம்யூனியன் கிட் அனுப்பி விடுங்கள் என்று கூறினார்கள். கம்யூனியன் கிட் ஷிப்பில் வந்தது. அங்குள்ள பழைய ஏழை மக்களுக்கு கம்யூனியனை கொடுத்து, இயேசு உனக்காக ரத்தம் சிந்தினார், உனக்காக மரித்தார், உனக்காக உயிரோடு எழுந்தார், உனக்காக பரலோகத்தில் இருக்கிறார், உன்னை கூட்டிச் செல்ல வருகிறார் என்று சொல்லி சொல்லி கொடுத்தார்களாம். அநேக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களாம். ஆம், இதில் 1வது கொஸ்டின் 2வது கொஸ்டின் முடிந்தவுடனே ஆபகுக் ஒரு இருண்ட காலகட்டத்தில் இருந்தாலும் அவனுக்குள் இருக்கும் விசுவாசம் ஒரு நடனமாடும் விசுவாசமாக இருந்தது. ஆம், அதை வசனத்தின் மூலம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆபகுக் 3:17 இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியம் விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், 18ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறுகிறார், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுகிறேன். இதே மாதிரி நிலைமை நமக்கும் வரலாம். நமக்கு ஆரோக்கிய பற்றாக்குறை வரலாம், செல்வ பற்றாக்குறை வரலாம், வருமான பற்றாக்குறை வரலாம், சமாதானம் இல்லாமல் போகலாம், வாழ்க்கையே கசந்த போன நிலையில் இருக்கலாம், தோல்வி மேல் தோல்வி நமக்கு வந்து கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். நம்முடைய நிலங்களில் தானியம் விளையாமற் போனலாம். ஒன்று அதிக மழை வந்து வெள்ளத்தினால் பயிர்கள் சேதமடையலாம். இல்லை என்றால் மழையே பெய்யாமல் பஞ்சம் வந்து நமக்கு தானியம் விளையாமல் போனலாம். பேங்க்ல பணம் இல்லாமல் இருக்கலாம். ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்காமல் இருக்கலாம். இப்படிப்பட்ட இருண்ட காலத்தில் நாம் இருக்கும் பொழுது நாம் அதிக விசனத்துடன் துக்கத்துடன் கண்ணீருடன் இருக்கக்கூடாது. We need dancing faith. நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். கர்த்தருக்குள் மகிழ்ந்து நாம் களி கூற வேண்டும். சில சமயங்களில் நாம் வீட்டை கட்டி அதில் வாழ முடியாமற் போகலாம். திராட்சை செடிகளை நட்டு அதன் ரசத்தை நாம் குடிக்காமல் போகலாம். என்றாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்வாராம்? நம்முடைய கால்களை ஆபகுக் கூறுகிறார், என்னுடைய கால்களை மான்கள் கால்கள் போலாக்கி
உயர் ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். உயர் ஸ்தலங்கள் எனப்படுவது ஆசீர்வாதம். ஆம், நாம் இருண்ட காலத்தில் கர்த்தருக்குள் விசுவாசமாய் இருக்கும் பொழுது நமக்கு பலவித ஆசீர்வாதங்கள் வரும். நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். ஆம், நமக்கு உணவு, உடை, வேலை, வருமானம், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நமக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பார். நமக்கு இரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுப்பார். சமாதானம், சந்தோஷத்தை கொடுப்பார். ஆவின் கனிகளை கொடுப்பார். ஆவின் வரங்களை கொடுப்பார். மேலும் உறவு முறை ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவையாக இருக்கின்றது. நம்முடைய இல்லத்தில், நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய சபையில் நாம் எல்லோரோடும் ஒற்றுமையுடனும் சந்தோஷத்துடனும் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த இடத்தில் ஆபகுக் ஒரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். எந்த சூழ்நிலையிலும் நாம் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்பம் துன்பம் மாறி மாறி வரலாம். இருள் ஒளி மாறி மாறி வரலாம். கண்ணீர் களிப்பு மாறி மாறி வரலாம். என்றாலும் நாம் என்ன சொல்ல வேண்டும்? என் இயேசு கிறிஸ்து என் மகிழ்ச்சி, என் வேதம் என் மகிழ்ச்சி, இயேசுவின் இரத்தம் என் மகிழ்ச்சி, இயேசுவின் வல்லமை என் மகிழ்ச்சி. எப்பொழுதும் அதே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய மகிழ்ச்சியாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கை, கற்பனை, கட்டளைகள் எல்லாம் எனக்கு மகிழ்ச்சி. நான் அதைத்தான் நிறைவேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் கர்த்தருக்கு பொருத்தினை செய்து அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் பொருத்தனை செய்யவில்லை என்றால் கர்த்தர் நம் மேல் பிரியமாய் இருக்க மாட்டார். எனவே வசனம் கூறுகிறது, நாம் ஆலயத்திற்கு சென்று கர்த்தருக்கு முன்பாக பொருத்தனை எல்லா மக்கள் மத்தியிலும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் அமெரிக்காவில் இருந்தார். அவர் திடீர்னு சிக்காயிட்டார். வெரி க்ரானிக் டிசீஸ். உடனே அவர் என்ன செய்தார்? ஹாஸ்பிட்டல் போனார். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனோன்னு எல்லாரும் கைவிரித்து விட்டார்கள். அப்பொழுது பாஸ்டர் வந்தார். இயேசு கிறிஸ்து ஜெகோவா ராஃபே, நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அவன் ஒரு பொருத்தனை பண்ணான். நான் சுகமாகி வீட்டுக்கு சென்றால் $10 million உங்கள் சர்ச்சுக்கு கொடுக்குறேன்னு ஒரு பொருத்தனை பண்ணான். வித்தின் 3 weeks he got a miracle. வீட்டுக்கு போனான். ஆனால் அந்த பொருத்தனையை மறந்து விட்டான். பாஸ்டர் வந்தார். அப்போ ரொம்ப சர்க்காஸ்டிக்காக சொன்னாராம், அது மாதிரி நான் சொன்னேனான்னு கேட்டானா. அவன் இயேசு கிறிஸ்துவை மறந்தான், பொருத்தனையை மறந்தான். எனவே என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து அவனை மறந்து விட்டார். நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இயேசுவிடம் கொஸ்டின் கேட்கலாம். பணிவுடன் கேட்க வேண்டும், மனத்தாழ்மையுடன் கேட்க வேண்டும். அவரை உயர்த்தி அதற்கு பின் கேட்டு நம்முடைய விளக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசம் ஒரு டான்சிங் விசுவாசமாக இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளை, இப்பொழுது நாம் ஒருங்கிணைந்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுது ஆபகுக் தீர்க்கதரிசி மூலமாக பல சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, எங்களை சுற்றிலும் பாவம் நிறைந்திருக்கிறது கர்த்தாவே. நீதாமை இறங்கி வாரும் கர்த்தாவே. வந்து எங்களுக்கு மனதுருக்கத்தின் தேவனாக இருந்து எங்களுக்கு உடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீர் எங்களுக்கு விளக்கி காட்டும் கர்த்தாவே. நாங்கள் யாவரும் உம்முடைய கற்பனைகளின்படி நடக்க கிருபை புரியும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, யாரும் உம்முடைய நியாயத்தீர்ப்பின் மூலம் மிகவும் அவதிக்குள்ளாகாதபடி நீதாமை கருணையாய் எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே. நாங்கள் உம்மிடத்தில் வந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் அநேக துன்பங்கள், துக்கங்கள், கவலைகள், கண்ணீர் எல்லாம் வரலாம் கர்த்தாவே. என்றாலும் நாங்கள் ஆபகுக் மாதிரி சொல்லுகிறோம் கர்த்தாவே, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என்னுடைய விசுவாசம் ஒரு நடன விசுவாசமாக இருக்கிறது. நான் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் நடனமாடிக்கொண்டே இருப்பேன், சங்கீதம் பாடிக்கொண்டே இருப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன், மனமகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நான் சொல்லும் பொழுது நீர் எங்களுடைய கால்களை மான்கள் கால்கள் போலாக்கி
உயர் ஸ்தலத்தில் நிறுத்துகிறீர் கர்த்தாவே. அப்படி செய்ய போயிருக்காக நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இவை எல்லாவற்றையும் உடைய பாதத்தண்டையில் வைக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஆமென் ஆமென்.